ஓம் அமிர்தீஸ்வரி நமக. ஓம் நம சிவாய. நாம இன்னைக்கு ஸ்ரீ குரு கீதை புத்தகத்துல 3வது அத்தியாயத்துல 71வது ஸ்லோகம் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லி ஒரு ரீகால் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ முக்தி அடையணும், ஒரு ஜீவாத்மா முக்தி அடையணும்னா குரு வரலால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது நாம முற்பிறவிகளை நமக்கே தெரியாம செஞ்சிருந்த மிக கொடூரமான பாவங்கள்ல இருந்து குரு பக்தியால விடுதலை பெற முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது ஒரு மனுஷன் குரு தீட்சை பெறணும்னா என்னெல்லாம் தகுதி அவனுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்றாரு. ஸோ அதில் முதல்ல தீயோர் சேர்க்கை இருக்கக்கூடாதுன்னாரு. அடுத்தது பாவ கர்மங்கள்ல இருந்து நம்ம விடுதலை அடைஞ்சிருக்கணும். மீனிங் தட் பாவ கர்மங்கள் தீய செயல்களை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அடுத்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, நம்ம சிந்தனைகளை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தியவங்களா இருக்கணும், கோபத்தை துறந்திருக்கணும், அகந்தை இல்லாதவங்களா இருக்கணும். ஸோ துவைத பாவத்தை துறந்தவங்க. துவைத பாவம்னா இரண்டு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்ப நான் வேற அந்த பிரம்மம் வேற அப்படின்னு சொல்லி இல்லாம நானும் பிரம்மமும் ஒண்ணுதான் அப்படிங்கிற அந்த பாவனையில இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த லட்சணங்கள் பிளஸ் இது கூட எல்லா உயிரினங்களுடைய நன்மையில அக்கறை உள்ளவங்களா இருக்கணும். அந்த அளவுக்கு ஒரு தூய்மையான மனசும் படைச்சிருந்தா குரு தீட்சை பெறுவதற்கு தகுதி. இதெல்லாம் இருக்க ஒரு மனுஷன் குரு தீட்சை பெறுவதற்கு தகுதியானவர் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்லியிருந்தாரு. ஸோ அகைன் ஒரு டைம் சொல்லியிருந்தாரு, குருவோட ஐக்கியத்தை அளிக்கக்கூடிய அந்த முக்தி நிலைய குரு வரலால மட்டும்தான் கொடுக்க முடியுமே தவிர வேற எதனாலையும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி நேத்து முடிச்சிருந்தாரா. ஸோ இன்னைக்கு 71வது ஸ்லோகம் பார்க்கலாம். சக்தோ ந சாப்பிய சக்தோவா தைசி காங்கிரி சமாச்ரயாத் தஸ்ய ஜன்மாஸ்தி சபலம் போக மோக்ஷ பலப்பிரதம். ஒருவன் திறமை உள்ளவனோ திறமை இல்லாதவனோ ஆயினும் குருவின் திருப்பாதங்களை அடைக்கலம் அடைந்து விட்டால் அவனது பிறவி பயனுள்ளதாகிறது. அவனுக்கு உலகியல் சுகங்களும் முக்தியும் கிடைக்கிறது. சிவபெருமான் என்ன சொல்றனா, ஒருத்தனுக்கு திறமை இருக்கோ இல்லையோ குருவோடைய பாதத்தை அடைக்கலம் அடைஞ்சிட்டா போதும் அவனுக்கு முக்தி கிடைக்குது அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்போ நார்மலா நம்ம படிக்கிற விஷயத்திலயோ இல்ல மத்த ஏதாச்சும் ஒரு செயல் செய்யறோம்னா நல்ல திறமை இருக்கவங்களான்னு சொல்லி பார்ப்பாங்க. ஒரு இன்டர்வியூக்கே போனோம்னா கூட நல்ல திறமை இருக்கா, ஒரு கல்யாணமே பண்ணா பொண்ணு திறமையா இருக்கா இல்ல பையன் திறமையா இருக்கானா அப்படிங்கறத முதல்ல பார்ப்பாங்க. ஸோ இந்த உலகியல் வாழ்க்கையை மேற்கொள்றதுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் அந்த திறமை அப்படிங்கிறது இல்லையா. ஆனா இந்த முக்தி அப்படிங்கிற விஷயத்துல குரு கிட்ட திறமை இருக்கு இல்ல அப்படிங்கிற அந்த டிஃபரன்சியேஷனே கிடையாது. உனக்கு திறமை இருக்கோ இல்லையோ குருவோடைய பாதத்தை சரணாகதி அடைஞ்சிட்டியா, அடைக்கலம் புகுந்துட்டியா, உனக்கு முக்தியை நோக்கி குரு கூட்டிட்டு போவாரு. உன்னுடைய சுபாவம் என்ன, உன்னுடைய தன்மை என்ன, உனக்கு என்ன வரும், உனக்கு எப்படி உன்னை ட்ரெயின் பண்ண முடியும், என்ன பண்ணா உன்னுடைய ஆத்மாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும்னு சொல்லி எல்லா ட்ரிக்கும் குருவுக்கு தெரியும். ஸோ உன்னை எப்படி வழி நடத்தணுமோ அப்படி ரொம்ப சிறப்பா வழி நடத்தி இருக்குதுலேயே ஷார்ட்கட்ல வேகமா எப்படி முக்தி பாதைக்கு கொண்டு போக முடியுமோ அதை குரு பார்த்துப்பாங்க. அப்ப நமக்கு இருக்க வேண்டிய ஒரே குவாலிஃபிகேஷன் குரு கிட்ட சரணாகதி அடையிறது. இந்த உலக வாழ்க்கையில நம்ம ஒரு செயல் செய்யணும்னா நம்மளுடைய குவாலிஃபிகேஷன் அந்த திறமை அப்படிங்கிறது தான். இவங்க திறமை வாய்ந்தவங்களான்னு சொல்லி தான் பார்ப்பாங்க. ஆனா முக்தி அடையிறதுக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நமக்கு இருக்க வேண்டிய ஒரே குவாலிஃபிகேஷன் என்னன்னா குரு கிட்ட சரணாகதி அடையிறது மட்டும்தான். வேற எந்த குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. அந்த ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்தாலே போதும். மற்ற எந்த குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் இல்லைனாலும் குரு பார்த்துப்பாங்க. உன்னை முக்தி பாதையை நோக்கி கூட்டிட்டு போயிடுவாங்க, உனக்கு முக்தி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. உண்மையை சொல்லணும்னா ஒரு படி மேல போயிட்டு நம்ம யோசிக்கணும்னா, இந்த திறமை இல்லை அப்படின்னா கூட சீக்கிரமா முக்தி பாதையில முன்னேற முடியும். ஏன்னா நம்ம ஒருவேளை திறமை இல்லாதவங்களா இருக்கோம் அப்படின்னா நமக்குள்ள அந்த அகங்காரம் இருக்காது, நான் அப்படிங்கிற தன்மை கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். திறமை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையா நல்ல திறமையா நாலு எல்லாத்துலயும் செம்மையா படிப்பாங்க, ஒரு வேலையை கொடுத்தா சூப்பரா செய்வாங்க. இப்போ என்னையே எடுத்துப்போமே, எனக்கு மேக்ஸ் நல்லா வரும், சூப்பரா படிப்பேன், நல்ல பெர்சன்டேஜ் எடுப்பேன், கிளாஸ்லயே பாத்தீங்கன்னா அந்த நானுன்ற தன்மை அங்க அதிகமா தானே இருக்கு. கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆயிருக்கேன், காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே வேலைக்கு போய் இப்படி நம்ம எவ்வளவு திறமைகளை சேர்த்து வச்சிருக்கோமோ அவ்வளவும் பாத்தீங்கன்னா அந்த நானை பார்த்தா அந்த அகங்காரத்தை
இன்னும் ஒரு படி மேல நல்லா ஏத்தி அப்படி வச்சிருக்கோம் நான் தான் அப்படின்னுட்டு. நம்ம மனசு அந்த அகங்காரங்கள்ல இருந்து விடுபடணும். அதுதான் ஸ்பிரிச்சுவல். அப்போ நமக்கு திறமை இல்லை அப்படின்னா கூட அந்த அகந்தை கம்மியா இருக்கும். தாழ்வு மனப்பான்மையும் ஒரு விதமான அகங்காரம் தான், ஓகேங்களா? உயர்வு மனப்பான்மை மட்டும் அகங்காரம் கிடையாது. சோ தாழ்வு மனப்பான்மையும் ஒரு விதமான அகங்காரம் தான். ஆனா இந்த உயர்வு மனப்பான்மையை விட அது கொஞ்சம் சேஃப் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஈகோ நமக்குள்ள அதிகமா வளர்ந்து போயிருக்கும், நமக்கே தெரியாம. நம்மளால அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்க முடியாது. ஆனா குருவுக்கு தெரியும் நம்மளை எப்படி வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பிரிச்சுவல்ல நம்ம கத்துக்க வேண்டிய முதல் விஷயம் என்னவா இருக்கும்னா, நான் ஒண்ணுமே கிடையாது, என்னால எதுவுமே முடியாது, அந்த நான்ன்றதே இங்க இல்லை அப்படிங்கிறது தான். இறைவனால மட்டும்தான் இங்க எல்லாமே முடியும், அவங்களாலதான் எல்லாமே செய்ய முடியும். எனக்கு மேல இருக்கக்கூடிய அந்த இறை சக்தி தான் இந்த பிரபஞ்சத்தையே இயக்கிக்கிட்டு இருக்குதா, என்னையும் சேர்த்து இயக்குது. இங்க நான் எதுவுமே செய்யல, அதுதான் எல்லாமே செய்யுது அப்படிங்கிற மனப்பான்மை தான் இங்க முக்கியமே தவிர திறமை இருக்கா இல்லையாங்கிறது கிடையாது, ஓகேங்களா? திறமை இருந்தா அந்த ஈகோவையும் சேர்த்து அழிக்க வேண்டிய ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராசஸ் தான் நமக்கு இருக்கு. இந்த விஷயம் திறமைக்கு மட்டும் பொருந்தாது, அப்படியே எடுத்து பார்த்தோன்னா எல்லா விஷயங்களுக்குமே பொருந்தும். இப்போ நம்ம நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த விஷயத்துல நானுன்ற தன்மை நமக்குள்ள நமக்கே தெரியாம கொஞ்சம் நல்லா வளர்ந்து போயிருக்கோம். நான் சொசைட்டில நல்லா கெத்தா இருக்க ஒரு பர்சன் அப்படின்ட்டு. அப்போ அப்படி இருந்தா நம்ம அதை அழிக்கணும். அடுத்தது இப்போ கொஞ்சம் அழகா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம நார்மலான ஒரு பர்சனா இருந்தா நமக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. ஆனா கொஞ்சம் நல்லா இருந்துட்டோம்னா நமக்கே தெரியாம நமக்குள்ள நாம நல்லா இருக்கோன்ற ஒரு எண்ணம் இருக்கும். இப்படி நம்ம கிட்ட இருக்க ஒவ்வொரு குவாலிஃபிகேஷனுமே நம்மளுடைய அகந்தையா மாறி இருக்கும். அத்தனத்துல இருந்து விடுபட்டு இல்ல நான் ஒண்ணுமே இல்லை, நான் ஒண்ணுமே இல்லை, நான் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி ஆகுறதுதான் ஸ்பிரிச்சுவல். அப்போ உண்மையாலுமே ஒருத்தர் ஒண்ணுமே இல்லாம இருந்தா உண்மையாலுமே அதுக்கான மனப்பக்குவம் இருந்து அதை நம்ம ஏத்துக்கணும். ஆனா அப்படி இருந்தா அழகில்லை, அறிவில்ல, பெருசா சொத்து கிடையாது, எதுவுமே கிடையாது, உண்மையாலுமே ஒண்ணுமே இல்லாம ஒரு எளிமையா நான் ஒண்ணுமே இல்லைன்ற தன்மையில தான் ஆல்ரெடி ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்க ரொம்ப ஈஸியா ஸ்பிரிச்சுவல்ல ஏறிடலாம், ஈஸியா முக்தி அடைஞ்சிடலாம். அந்த பணிவும் தன்னடக்கமும் தானாவே அவங்க கிட்ட இருக்கும். நான் நிறைய டைம் யோசிப்பேன், ஒருவேளை நம்ம அந்த மாதிரியான சுச்சுவேஷனை செலக்ட் பண்ணிட்டு இந்த பிறவியில வந்திருந்தோம்னா ரொம்ப ஈஸியா ஏறி இருக்கலாம்ல அப்படிலாம் நான் யோசிச்சிருக்கேன். அதுதான் உண்மை. என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் மனசளவுல துறந்து நான் ஒண்ணுமே இல்லை, நான் ஒண்ணுமே இல்லை, இறைவன் தான் இங்க எல்லாமே, இறைவன் தான் இங்க எல்லாமேன்னு சொல்லிட்டு அந்த சின்ன குழந்தையா இருக்கும்போது நமக்குள்ள ஒரு மனநிலை இருந்திருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அழகா இருக்காங்களா இல்லையா நம்ம கண்ணுக்கு தெரியாது, அவங்க பணக்காரங்களா ஏழையான்னு நம்ம கண்ணுக்கு தெரியாது, அவங்க அறிவாளியா முட்டாளான்னு நம்ம கண்ணுக்கு தெரியாது. நல்ல சின்ன குழந்தையா இருக்கும்போது, நல்ல ஒரு 3 வயசு 4 வயசு 5 வயசு குழந்தையா இருக்கும்போது எதுவுமே தெரியாது. நான் அந்த டைம்ல யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம மைண்ட் ரொம்ப பியூரா இருந்திருக்கும். அவங்க நிலைமையிலேருந்து யோசிச்சிருக்கோம். அவங்களுக்கு ஒரு விஷயம் அவங்க அழறாங்கன்னா ஐயோ பாவம் அவங்களுக்கு எவ்வளோ வலிக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிலைமையிலேருந்து யோசிப்போம். ரொம்ப பியூரா இருந்திருக்கும் நம்மளோட சோல். அந்த ஸ்டேஜுக்கு திரும்ப போகணும், அந்த கள்ளங்கபடமற்ற குழந்தை மனப்பான்மைக்கு திரும்ப போகணும். அப்போ குருவுக்கு முன்னாடி திறமை இருக்கு இல்லை அப்படிங்கிற எந்த ஒரு டிஃபரன்சியேஷனும் கிடையாது. நமக்கு இருக்க வேண்டிய ஒரே குவாலிஃபிகேஷன் சரணாகதி அடையிறது, அது மட்டும்தான், ஓகேங்களா? அப்படி யார் ஒருத்தர் குருவுடைய பாதத்தை அடைக்கலம் புகுறாங்களோ அவங்களுக்கு முக்தி கண்டிப்பா கிடைக்கும் சொல்லி சிவபெருமான் சொல்லியிருக்காரு. அடுத்த ஸ்லோகம் பாருங்க. அத்யந்த சித்த பக்வஸ்ய ஸ்ரத்தா பக்தி யுதஸ்ய ச பிரவக்தவ்யமிதம் தேவி மமாத்ம பிரீதயே சதா. தேவி, மனம் மிகவும் பக்குவமாக ஆனவர்களுக்கும் சிரத்தையும் பக்தியும் உள்ளவர்களுக்கும் இந்த ஞானத்தை அளிப்பது எப்போதும் என்னை மகிழ்விப்பதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன? குருவை சரணாகதி அடையணும். அது நான் ஒண்ணுமே கிடையாது, இறைவன் தான் எல்லாமே அப்படிங்கிற மனநிலை, ஓகேங்களா? இது கூட சேர்ந்து இருக்க வேண்டிய மிக முக்கியமான 2 குவாலிஃபிகேஷன் முக்தி அடையிறதுக்கு. குருவுக்கும் நமக்கு முக்தி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கிறதுக்கு நம்ம வளர்த்துக்க வேண்டிய 2 விஷயம் ஸ்ரத்தை, பக்தி. இந்த அகங்காரத்தை அழிச்சு எந்நேரமும் அந்த இறைவன் மேல கவனத்தை செலுத்துறதுக்கு நம்ம முழு முயற்சி எடுத்து ஸ்ரத்தையோட முழு முயற்சி எடுத்து நம்ம பக்தி பண்ணணும். இந்த 2 குவாலிஃபிகேஷன் இருந்துட்டா போதும்.
குருவுக்கே நமக்கு முக்தி கொடுக்க ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்றாரு. ஸோ ஸ்ரத்தையோட கூடிய பக்தி அப்படிங்கிறது நம்ம ஒன்னையும் உலகத்துல இருக்கக்கூடிய உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு ஜீவாத்மா மேல நம்ம பக்தி பண்ணல, அவங்க மேல அன்பு செலுத்தல. நம்ம வைக்கக்கூடிய அன்பு அப்படிங்கிறது பரமாத்மா மேல வைக்கிற அன்பு இது. ஸோ நம்ம வைக்கிற ஒவ்வொரு அன்புக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ரெஸ்பான்ஸ் கிடைக்கும், நம்மளால அதை உணரவே முடியும். அப்படி உணர முடியும் போது கிட்டத்தட்ட இது ஒரு ட்ரக் அடிக்ஷன் மாதிரி தான். ட்ரக் அப்படிங்கிறது கெட்டது, இது நல்ல ட்ரக்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்படி நாம ஸ்ரத்தையோட பக்தி பண்ண 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 இறைவனோட டேஸ்ட்டை வந்து குரு காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க அடுத்துன்னு சொல்லிட்டு. எப்படி இந்த மது போதைக்கு அடிமையானவங்க, கஞ்சா அடிக்கிறவங்கலாம் ஏதோ ஒரு அடிக்ஷன், ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிச்சது, அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கிறதெல்லாம் திரும்ப திரும்ப அதை தேடுறாங்க. அந்த மாதிரி இந்த ஸ்பிரிச்சுவல், இந்த பக்தி அப்படிங்கிறதும் ஒரு விதமான நல்ல போதை. இந்த போதைக்கு அடிமையாகும் போது, ஓகேங்களா, இந்த ட்ரக்குக்கு நம்ம அடிக்ட் ஆகும்போது நம்ம பக்தி பண்ண 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 அந்த டேஸ்ட்டை இன்னும் அதிகமா குரு காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. உண்மையை சொல்லலாம், அந்த டேஸ்ட் நம்மளுடைய ஆத்மா டேஸ்ட் பண்ணணும். நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா நம்மளுடைய உடல் மனசுல இருந்து விடுபட்டு நம்ம ஆத்மா அங்க சந்தோஷமா இருக்க ஆரம்பிக்கும். அப்போ அதுல கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷத்துக்கு பின்னால தானாவே திரும்ப திரும்ப இன்னும் அதிகமா நம்ம இன்னும் முழுமையா கொஞ்ச நேரம் நம்மளை இந்த உடல் மனசு விடுபட்டு இறைவன் கிட்ட இருக்கும்போதே நமக்கு இவ்வளவு சுகமா இருக்கே, அப்ப நம்ம எப்படியாச்சும் இந்த உடல் கிட்ட இருந்தும் மனசு கிட்ட இருந்தும் முழுமையா விடுதலை அடைஞ்சு ஸோ அந்த இறைவன் அப்படிங்கிற அந்த போதையை அந்த 24/7 நம்ம அனுபவிக்கணும்ன்ற அந்த ஆத்ம தாகம் ஏக்கம் நமக்குள்ள அதிகமாக ஆரம்பிச்சிடும். அதை நம்ம வேகமா அடையணும்னு சொல்லி இன்னும் ஸ்ரத்தையும் பக்தியும் முடிஞ்ச அளவுக்கு அதிகப்படுத்துவோம். ஆனா இது எல்லாத்தையுமே நமக்கு கொடுக்கறது நம்மளுடைய குரு தான். ஓகேங்களா, நம்மளுடைய ஸ்ரத்தையை பார்த்து நம்மளுடைய பக்தியை பார்த்து அந்த உணர்வை இன்னும் டோசேஜ் அதிகம் பண்ணி வான்னு சொல்லி நமக்கு கொடுத்து நம்மளை இழுத்துட்டு போறது நம்மளோட குரு தான். குரு ஒரு செகண்ட் நம்மளை விட்டா நமக்கு எதுவுமே இருக்காது. நார்மலா இதுக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த மனநிலை, அந்த வாழ்க்கை, அந்த இதுக்கு தான் நமக்கு போக தோணும். ஸோ குரு தான் நமக்கு இது எல்லாத்தையும் கொடுத்து நம்மளை அப்படியே அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போவாங்க. ஸோ நம்ம சைட்ல இருந்து எந்த அளவுக்கு நம்மளால ஸ்ரத்தையா பக்தியை நம்மளால பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணோம்னா அந்த சைட்ல குரு நமக்கு அடுத்தடுத்த நிலைக்கு வேகமா கொண்டு போவாங்க. ஓகேங்களா, அடுத்த ஸ்லோகம் பாருங்க. ரகசியம் சர்வ சாஸ்திரேக்ஷு கீதா சாஸ்திரமிதம் சிவே சம்யக் பரீக்ஷ்ய வக்தவ்யம் சாதகஸ்ய மகாத்மனஹ. சிவா, குருகீதை எனும் இந்த சாஸ்திரமானது சகல சாஸ்திரங்களிலும் மிக ரகசியமானதாகும். சாதகர்களை நன்றாக சோதித்த பிறகுதான் மகிமை மிக்க இதை அவர்களுக்கு உபதேசிக்கலாம். சோ என்ன சொல்றாங்கன்னா, இந்த குரு கீதை ரொம்பவும் ரகசியமானது, ரொம்பவும் மகிமை வாய்ந்தது. அதனால யாரு அந்த சாதகர் இது யாருக்கு நம்ம சொல்றோமோ உபதேசிக்கிறோமோ அவங்களுக்கு அந்த தகுதி இருக்கான்னு சொல்லி நல்லா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு சொல்லணும். தேவையில்லாதவங்களுக்கு இந்த குரு கீதையோட மகிமையை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, சத்கர்ம பரிபாகாச்ச சித்த சுத்தஸ்ய தீமதஹ சதகஸ்யைவ வக்தவ்யா குரு கீதா பிரயத்தனஹ. நற்செயல்களால் பரிபக்குவம் அடைந்த தூய மனமுள்ளவனும் அறிவுள்ளவனுமான சாதகனுக்கே குருகீதையை உபதேசிக்க வேண்டும். சோ எந்த ஒரு ஆத்மா நல்ல செயல்களால பக்குவம் அடைஞ்சிருக்கோ, அந்த தூய்மையா இருக்கோ, சோ அந்த நல்லது கெட்டது தெரிஞ்ச அந்த அறிவோடு இருக்கோ, அப்படியாப்பட்ட ஆத்மாக்கு, அப்படியாப்பட்ட மனுஷனுக்கு தான் இந்த குருகீதையை உபதேசிக்கணுமே தவிர கெட்ட எண்ணங்கள் உள்ளவங்களுக்கு, பக்குவம் அடையாதவங்களுக்கும், அந்த தூய்மையான மனம் இல்லாதவங்களுக்கும் இதை உபதேசிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நாஸ்திகாய கிருதக்னாய தம்பிகாய சடாயச அபக்தாய விபக்தாய ந வாச்சியேயம் கதாசன. நாஸ்திகனுக்கும் நன்றி கெட்டவனுக்கும் பொய்யான தற்பெருமை கொண்டவனுக்கும் பிடிவாத குணம் உள்ளவனுக்கும் பக்தி இல்லாதவனுக்கும் கேட்க விரும்பாதவனுக்கும் குருகீதையை ஒரு நாளும் உபதேசிக்க கூடாது. சோ குருகீதை அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்திலேயே ஆகச்சிறந்த கான்செப்ட் இந்த குரு தத்துவம். அந்த குரு தத்துவத்தை சொல்லக்கூடியது இந்த குருகீதை. அப்போ தப்பான நபர்களுக்கு இது போயிட்டு சேரக்கூடாது. யார் ஒருத்தர் விருப்பத்தோட, தூய்மையான மனசோட, நல்ல மனசோட பக்குவம் அடைஞ்சு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் சொல்லணுமே தவிர விருப்பம் இல்லாதவங்களுக்கும்
கடவுளே இல்லைன்னு சொல்றவங்களுக்கும், நன்றி கெட்டவங்களுக்கு, பொய் சொல்றவங்களுக்கு, தற்பெருமை கொண்டவங்களுக்கு, இந்த மாயையில இந்த இன்னும் கெட்ட விஷயங்கள்ல சுழண்டுட்டு இருக்க ஒருத்தருக்கு, பக்தி இல்லாதவங்களுக்கு, கேட்கவே பிடிக்காதவங்களுக்கு, பிடிவாத குணம் உள்ளவங்களுக்கு, இந்த மாதிரியான குணங்களோட இருக்க ஒருத்தரை கூப்பிட்டு வச்சு குருகதையை உபதேசிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ பக்குவம் அடைஞ்ச தூய்மையான மனுஷனுக்கு தான் இதை பாத்தீங்கன்னா, மனுஷன் சொல்றதோட அந்த மாதிரியான ஆத்மாக்களுக்கு தான் இதை நாம உபதேசிக்கணும்னு சொல்றாங்க. ஸ்ரீ லோலுபாய மூர்காய காமோ பஹத சேதசஹ நிந்தகாய ந வக்தவ்யா குரு கீதா ஸ்வபாவதஹ. பெண் பித்து உள்ளவனுக்கும் மூடனுக்கும் ஆசைகளால் அறிவிழந்தவனுக்கும் நிந்திப்பவனுக்கும் குரு கீதையை உபதேசிக்க கூடாது. ஸோ இந்த மாதிரியான குணங்கள் உள்ளவங்களுக்கு குருகீதையை உபதேசிக்க கூடாது. மேக்சிமம் அவங்களே கேட்க மாட்டாங்க இதெல்லாம் சொன்னாலும். அதையும் தாண்டி இல்லை இதெல்லாம் நல்லது, வா கேளு, கேட்டா உனக்கு நல்லதுன்ற மாதிரி நம்ம கம்பல் பண்ணிக்கிட்டு ஒரு சில டைம்ல பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது. சர்வ பாப பிரசமனம் சர்வோபத்ர வஹாரகம் ஜன்மம் மிருத்யுஹரம் தேவி கீதா சாஸ்திரமிதம் சிவே. தேவி, இந்த குருகீதை எனும் சாஸ்திரம் சகல பாவங்களையும் அடியோடு அழிப்பதும் சகல துக்கங்களையும் நீக்குவதும் பிறப்பு இறப்பு செனும் சம்சாரத்தை அழிப்பதும் ஆகும். சோ இந்த குருகீதை எப்பேற்பட்டதுன்னா, இதெல்லாம் இதோட அருமை தெரிஞ்சவங்களுக்கு தானே இந்த வார்த்தைகளோட அர்த்தம் கூட புரியும் இல்லையா? சோ இந்த மாயையில சிக்கி இன்னும் அந்த பக்குவப்படாத ஆத்மாக்களுக்கு இதை புரிஞ்சுக்க முடியாது இல்லையா? ஸோ நம்மளுடைய எல்லா விதமான பாவங்களையும் அழிச்சு நம்மளுடைய எல்லா துக்கங்கள்ல இருந்து நமக்கு விடுதலை கொடுத்து பிறப்பு இருப்பு சக்கரத்திலிருந்து நம்மளை காப்பாற்றக்கூடியது. அப்பேற்பட்டது இந்த குருகீதைன்னு சொல்றாரு. ஸ்ருதி சாரமிதம் தேவி சர்வ முக்தம் சமாசதஹ நான்யதா சத்கதி பும்சாம் வினா குருபதம் சிவே. தேவி, இதுவரை சுருக்கமாக சொன்னதெல்லாம் வேதங்களின் சாரமாகும். குருவின் திருப்பாதங்கள் அன்றி மனிதனுக்கு நற்கதி அளிப்பது வேறு எதுவும் இல்லை. சோ இதுவரைக்கும் சொல்லிக்கிட்டு வந்தார் இல்லையா குரு கீதை பத்தி, குருவை பத்தி எல்லாம். இது எல்லாமே அந்த 4 வேதங்கள், ரிக் யஜுர் சாம அதர்வன. ஏன்னா இருக்கிறதுலே உயர்ந்ததா அந்த வேதங்களை தான் சொல்லுவோம் இந்து மதத்துல. சோ அந்த வேதங்களுடைய சாரம், அதனுடைய சாரம் தான் இவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு வந்தேன். சோ சிம்பிளா சொல்லணும்னா, குருவுடைய திருப்பதத்தை தவிர மனுஷனுக்கு நற்கதி அளிக்கிறது வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. பகு ஜன்ம கிருதாத் பாபாத் அயமார்த்தோ ந ரோசதே ஜன்ம பந்த நிவ்ருத்யர்த்தம் குருமேவ பஜித் சதா. பல பிறவிகளில் செய்த பாபங்களின் பலனாக சிலருக்கு இந்த ஞானத்தில் விருப்பம் தோன்றாது. அவர்களும் மறுபிறவி எனும் பிணைப்பிலிருந்து விடுபடுவதற்காக குருவையே வழிபட வேண்டும். சோ இது உண்மையான உண்மை. ஒருத்தருக்கு இறைவன் மேல ஒரு விருப்பம் வருது, இந்த ஞானம் அடையணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் வருது, குரு மேல ஒரு விருப்பம் வருது அப்படின்னாலே அது சாதாரண விஷயம் கிடையாது. நமக்கு கெட்ட கர்மாக்கள் அதிகமா இருக்கும்போது நம்ம மனசுல அந்த விருப்பமே தோன்றாது. இது உண்மையான உண்மை. எப்போ அந்த குறிப்பிட்ட அளவு கர்மாலாம் நீக்கி, அதனாலதான் பாத்தீங்கன்னா குரு கிட்ட கர்மா கழிக்கிறாங்க, அடிக்கடி கர்மா கழிக்கிறாங்கன்ற வார்த்தையெல்லாம் நம்ம கேள்விப்படுவோம். காரணம் அந்த கர்மாவெல்லாம் நாம கழிச்சு ஒரு தூய்மையான ஆத்மாவா மாறும் போதுதான் அந்த கெட்ட கர்மா, பேட் கர்மாஸ் எல்லாம் நீங்கி ஓரளவுக்கு தூய்மையான ஆத்மாவா மாறும்போதுதான் நம்மளால அடுத்தடுத்த நிலைக்கு இறைவனை நெருங்க முடியும். சோ அதெல்லாம் நம்ம மூட்டை கட்டி பின்னாடி முதுகுல அப்படியே வச்சிருந்தோம்னா நம்மளால இறைவனை நெருங்கவே முடியாது. நம்ம கர்மா எல்லாம் அப்படியே தடுத்துக்கிட்டு நிற்கும். ஓகேங்களா? ஸோ இது குரு கிட்ட டிராவல் பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ்ல நாமளே உணர்வோம். அப்போ பல பிறவில செஞ்ச கெட்ட கர்மாவுடைய பலனால, அந்த பாவத்துடைய பலனால ஞானத்திலே விருப்பம் தோன்றாது. அப்பேற்பட்டவங்களும் எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லி குரு கிட்ட தான் சரணாகதி அடையணும், வேற வழியே கிடையாது. நம்ம மனசுல தோன்றக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் கூட நம்மளுடைய கர்மா தான் காரணம். சோ நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன செயலுக்கும், ஒருவேளை சாப்பாடு கிடைக்கிறதும், ஒருவேளை பட்னியா இருக்கிறதும் உட்பட, இன்னும் அவ்வளோ, ஏன் காலில் ஒரு சின்னதா ஒரு முள்ளு குத்துனா கூட எல்லாமே நம்ம கர்மா பேஸ் தான். ஓகேங்களா? எப்போ நேற்று தான் சொன்னேன்னு நினைக்கிறேன், நம்ம மனசு நமக்கு கர்மா 0 அப்படின்னு ஆகுதோ நம்ம மனசுல அந்த பேரானந்தம் தானாவே தோன்ற ஆரம்பிக்கும்.
ஸோ நம்ம கர்மா 0 ஆகும்போது தான் நம்ம தடுத்தாலும் நம்ம என்ன சொல்றது, நம்மளே முயற்சி பண்ணாலும் நமக்கு எண்ணங்கள்லாம் வராது. அந்த பேரானந்த நிலைக்கு தானாவே மனசு போக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம கர்மாவால தான் நமக்கு தோன்ற ஒவ்வொரு எண்ணங்கள் உட்பட நம்மளுடைய கர்மா தான். ஓகேங்களா? கர்மாவால தான் இந்த மனித பிறவியில் இருக்கும், கடவுளை அடைய முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம், ஏங்கிக்கிட்டு இருக்கோம், எல்லாமே நம்மளோட கர்மா தான். ஸோ குருவால மட்டும்தான் அந்த கர்மா வந்துட்டு பேலன்ஸ் பண்ணி நம்மள இறைவன் கிட்ட சீக்கிரமா கொண்டு போக முடியும். ஏன்னா உடல்ல இருக்கிறதால நம்ம கர்மாவை அவங்க வாங்கி அவங்க அனுபவிச்சுட்டு நம்மள வேகமா ஏத்துவாங்க. அப்பேற்பட்ட மகத்துவம் குருவுக்கு மட்டும்தான் இருக்கு. அகமேவ ஜகத் சர்வம் அகமேவ பரம்பதம் ஏதத் ஞானம் யதோ பூயாத் தம் குரும் பிரணமாம்யகம். நானே அனைத்துலகும், நானே பரமபதம். இந்த ஞானம் யாரிடமிருந்து உதிக்கிறதோ அந்த குருவை நான் வணங்குகிறேன். சோ குரு எப்படி இருப்பாரு? நான் தான் இந்த உலகம் எல்லாமே, நான் தான் அந்த பரபிரம்மமும், நான் தான் அந்த பரமபதம். சோ அப்படி அந்த நிலையில எந்நேரமும் அந்த பிரம்ம நிலையில இருக்கக்கூடிய அந்த குருவை நான் வணங்குறேன்னு சொல்லி சிவபெருமான் சொல்றாரு. ஓகேங்களா? அடுத்த ஸ்லோகம் பாருங்க. அலம் விகல் பைரஹமேவ கைவலோ மயி ஸ்திதம் விச்வமிதம் சராசரம் இதம் ரகசியம் மமயேன தர்சிதம் ச வந்தனியோ குருரேவ கேவலம். இனி எதிர்மறையான சிந்தனைகள் எதற்காக? நானே பிரம்மம், அசைகின்ற அசையாத பொருள்களால் நிறைந்த இவ்வுலகம் என்னில் நிலை கொள்கிறது. இந்த ரகசியத்தை எனக்கு வெளிப்படுத்தி தந்த குருவே நான் வணங்கத்தக்கவர். சோ சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா, இப்போ கடவுள் என்னதான் கடவுளாவே நேர்ல நான் உனக்குள்ள இருக்கேன், நீயும் நானும் ஒண்ணுதான் சொன்னால, அடப்போயா நீ எவ்வளவு பவரோட இருக்க, நீ நினைச்சா பாத்தீங்கன்னா டக்குன்னு சொல்லிட்டு சிவனா மாற, டக்குன்னு சொல்லிட்டு விஷ்ணுவா மாறுற, டக்குன்னு கையில சூளம் வருது, வேல் வருது, நீ நினைச்சா இடி வர வைக்கிற, மழையை வர வைக்கிற, யாருக்கிட்ட கதை சுத்துற, நானும் நீயும் ஒன்னா, நான் சாதாரண மனுஷன் அப்படின்னு தானே நம்ம சொல்லுவோம். இதே குரு என்ன பண்றாரு? அதே இறைவனே சாதாரண மனித ரூபம் எடுத்து உண்மையாலுமே எல்லாத்தையும் மறந்துட்டு பிறந்து, சோ அவங்க நம்ம கண் எதிர வாழ்ந்து காமிச்சு இறைவனை அடைஞ்சு நமக்கு எடுத்துக்காட்டா வாழுறாங்க நம்ம எதிரிலேயே. சோ நான் வாழ்ந்து கடவுளா, அதுக்கப்புறம் கடவுள் தன்மையும் நம்ம கிட்ட காமிக்கிறாங்க, அவங்க சக்தியையும் நம்ம கிட்ட காமிக்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம கண் எதிரிலே வாழ்ந்து காமிக்கிறதால, இப்போ மனுஷனா பிறந்து வாழ்ந்து காமிச்சதால, நீ கடவுள்பா, நீ நானும் ஒண்ணுதான் பாரு, நான் கூட உன்ன மாதிரி தான் பிறந்தேன், உன்ன மாதிரி தான் வளர்ந்தேன். ஸோ நான் பக்தி பண்ண, இல்ல தியானம் பண்ண, இறைவனை அடைஞ்சேன். இப்ப பாரு நானே இறைவனா இருக்கேன், இப்ப பாரு எனக்கு எவ்வளவு பவர் இருக்கு, நான் இங்கிருந்தே உன்னை கண்காணிக்கிறேன், இங்கிருந்தே உன்னை பாதுகாக்கிறேன், இப்ப எல்லாமே எனக்கு இருக்கா. இப்படி வாழ்ந்து காமிக்கும் போதுதான் நாம உணர்றோம், ஆமா ஆமா நமக்குள்ளேயும் இறைவன் இருக்காரு. சோ நாமமும் அந்த பிரம்மமும் ஒண்ணுதான், நாம வேற பிரம்மம் வேற கிடையாது. இந்த உலகம் முழுக்க அசையாத எல்லா பொருளாவும் நம்ம குரு இருக்காரு. அப்ப நாமளும் அந்த அசையாத எல்லா பொருளாவும் நம்மளும் இருக்கோம், நாம அதை அறியாமையில் இருக்கோம். சோ நாம தான் அந்த பிரம்மம் அப்படிங்கறத குரு ஒரு மனித ரூபத்துல பிறந்து வாழ்ந்து காமிக்கும் போதுதான் நம்ம ஒத்துப்போம் இல்லையா? அப்பதான் நம்ம ஒத்துக்கிறத தாண்டி நம்மளாலையும் முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு அதற்கான முயற்சியில ஈடுபட்டு குரு கிட்ட சரணாகதி அடைகிறோம். சோ இறைவனா வந்தா கூட இதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம், நமக்கு அந்த கான்பிடென்ட்டே வராது இல்லையா? அப்போ அப்படியாப்பட்ட விஷயத்த நமக்கு செஞ்சு கொடுக்குற அந்த குருவை நான் வணங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் சொல்றாரு. அடுத்த ஸ்லோகம் பாருங்க. யஸ்யாந்தம் நாதி மத்யம் நஹி கரசரணம் நாம கோத்ரம் ந சூத்ரம் நோ ஜாதிர் நைவ வர்ணம் ந பவதி புருஷோ நோ நபும்சம் ந சஸ்திரீ நாகாரம் நோ விகாரம் நஹி ஜனி மரணம் நாஸ்தி புண்ணியம் ந பாபம் நோ அதத்வம் தத்வமேகம் சஹஜசமரசம் சத்குரும் தம் நமாமி. ஆதி மத்தியம் அந்தம் என்பவையும் கரசரணங்களும் நாமம் கோத்திரம் சூத்திரம் ஜாதி வர்ணம் போன்றவையும் இல்லாதவரும், ஆணோ பெண்ணோ அலியோ அல்லாதவரும், உருவம் மாற்றம் பிறப்பு இறப்பு புண்ணியம் பாபம் போன்றவை இல்லாதவரும், தத்துவமோ அதத்துவமோ அல்லாதவரும், சகஜ ஸ்வபாவம் உள்ளவரும்,
சகஜ சுபாவம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது உள்ளவரும் சமரசருமான சத்குருவை நான் வணங்குகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சொல்லிக்கூடிய ஆதி மத்தியம் அந்தம் அப்படின்னா முதல் இடை கடை சொல்லுவாங்க இல்லையா, ஆரம்பமும் இல்லாதவங்க முடிவும் இல்லாதவங்க, ஸோ அவங்களுக்கு இடைப்பட்ட பகுதின்னு இல்லை. ஸோ குரு இதுக்கு முன்னாடி இல்லாம இல்லை, இதுக்கப்புறம் இல்லாம இருக்க போறதும் கிடையாது. ஸோ எப்பயுமே அவர் இருந்துகிட்டே இருக்கார் இல்லையா, ஸோ அந்த தன்மையை சொல்றாங்க. அடுத்தது கர சரணங்களும் நாமம் கோத்திரம். ஸோ குருவுக்குன்னு சொல்லிட்டு இதுதான் அவருடைய நாமம், இதுதான் அவருடைய கோத்திரம், இதுதான் பாத்தீங்கன்னா அவருடைய சரணம், அவருடைய பெயர், அவருடைய ஜாதி இதுதான், அவருடைய கலர் இதுதான், இப்படி சொல்லி எதையுமே குருவை நம்மளால ஸ்பெசிஃபை பண்ண முடியாது. அந்த உடல்ல இருக்கிறதால இந்த உடல்ல இருக்க இப்ப அம்மா இருக்காங்கன்னா அம்மா இந்த கலர் தான், ஸோ இவ்வளோ ஹைட் தான், அப்படியெல்லாம் கிடையாது. அந்த உடல்ல அவங்க அது மிகப்பெரிய அந்த பரமாத்மா அந்த உடல்ல நடமாடிட்டு இருக்கு. அது நினைச்சா எல்லாவுமா மாற முடியும். ஓகேங்களா, நமக்கு புரிய வைக்கிறதுக்காக அந்த உடல்ல குருவா நமக்காக உட்கார்ந்துருக்காங்களே தவிர அவங்கள அந்த குறிப்பிட்ட இதுல நம்மளால அடக்க முடியாது இல்லையா. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது, அலியும் கிடையாது. அந்த பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்லுவாரு, நான் பாத்தீங்கன்னா ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது, இரண்டும் அல்லாதவனும் அல்ல அப்படின்னு சொல்லி சமகித்தா பேசுவாரு. அந்த மாதிரி பரபிரம்மம் அப்படிங்கிறது ஒரு சக்தி. அது ஆணோ பெண்ணோ இரண்டும் இல்லாம அப்படி கிடையாது. ஓகேங்களா, அடுத்தது அதுக்கு குறிப்பிட்ட உருவம் கிடையாது. ஸோ அது பாத்தீங்கன்னா மாற்றம் இல்லாதது. ஸோ பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது. அதுக்கு பரபிரம்மத்துக்கு புண்ணியமும் கிடையாது, பாவமும் கிடையாது. ஸோ அதுக்குன்னு சொல்லி இந்த தத்துவம் தான் சொல்லி ஒரு தத்துவத்தில் அதை அடக்க முடியாது. அதுக்குன்னு தத்துவம் இல்லாததுன்னு சொல்ல முடியாது. அதுதான் அம்மா சொல்லுவாங்க இல்லையா, பரபிரம்மத்தை நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் வார்த்தை வடிவம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு உணர்வு நிலை. நீ எப்போ பிரம்மத்தை அடையிறியோ அப்பதான் உன்னால அதை உணர முடியும். என்னதான் ட்ரை பண்ணி எப்படியாச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் வார்த்தையில அடக்க முடியாது. ஸோ பரபிரம்மம் அப்பேற்பட்டது. ஓகேங்களா, ஸோ அப்பேற்பட்ட பரபிரம்மமா இருக்கக்கூடியவர் தான் நம்மளுடைய குரு. சகஜ சுபாவம் அப்படின்னா சகஜமா நம்மள மாதிரியே சுபாவம், நம்மள மாதிரியே உடல் எடுத்துக்கிட்டு நம்மள மாதிரியே சாதாரணமா நம்ம கிட்ட பழகுறாங்க. ஆனா இவங்களை எதுலையுமே குறிப்பிட்ட அந்த எல்லைக்குள்ள கட்டுப்படுத்தவோ இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணவோ இவங்களை டிரைவ் பண்ணவோ இவங்களுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்கவோ நம்மளால முடியாது. ஓகேங்களா, அப்பேற்பட்ட சத்குருவை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்றாரு. நித்யாய சத்யாய சிதாத்மகாய நவ்யாய பவ்யாய பராத்பராய சுத்தாய புத்தாய நிரஞ்சனாய நமோ அஸ்து நித்தியம் குருசேகராய. நித்தியமும் சத்தியமும் சித் ஸ்வரூபமும் என்றும் புதிதாக இருப்பவரும் மங்கள வடிவினரும் மிகவும் சிறந்தவரும் தூயவரும் அறிவாளியும் குற்றமற்றவருமான குருவிற்கு எப்போதும் என் வணக்கம். சோ நித்தியமா இருக்கக்கூடியவர். ஓகேங்களா, நித்தியமா இருக்கக்கூடியவர் அப்படின்னா எப்பயுமே இருக்கக்கூடியவர். ஓகேங்களா, நிரந்தரமா இருக்கக்கூடியவர், நிலையாக இருக்கக்கூடியவர், சத்தியமா இருக்கக்கூடியவர். ஓகேங்களா, அடுத்து ஸ்வரூபம் அப்படிங்கிறது அந்த விழிப்புணர்வு நிலையா இருக்கிறது, அந்த பேரறிவா இருக்கக்கூடியவர். ஓகேங்களா, சோ அந்த விழிப்புணர்வு நிலை அந்த பேரறிவா இருக்கக்கூடிய சித் ஸ்வரூபம். அந்த விழிப்புணர்வு நிலையோட ஸ்வரூபமாவே இருக்கக்கூடியவர் குரு, பேரறிவின் ஸ்வரூபமாவே இருக்கக்கூடியவர் குரு. அடுத்தது புதிதாக, எப்பயுமே அவங்க புதுசுதான். ஓகேங்களா, எப்பவுமே அந்த இறை சக்திங்கிறது பழசங்கிறதே கிடையாது, எப்பயுமே அது புதுசாதான் இருக்கும் இல்லையா. அடுத்து மங்கள வடிவினரும் மிகவும் சிறந்தவரும் தூயவரும் அறிவாளியும் குற்றமற்றவருமான குருவிற்கு எனது நமஸ்காரம், என வணக்கங்கள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த ஸ்லோகம் பாருங்க. சச்சிதானந்த ரூபாய வியாபினே பரமாத்மனே நம ஸ்ரீ குருநாதாய பிரகாசானந்த மூர்த்தையே. சச்சித் ஆனந்த உண்மை அறிவு ஆனந்தம் வடிவினரும், சச்சிதானந்த வடிவினரும், அதுதான் அப்படி கொடுத்திருக்காங்க. எங்கும் நிறைந்தவரும் பரமாத்மா சொரூபமானவரும் பிரகாசத்தின் ஆனந்தத்தின் வடிவான ஸ்ரீ குருநாதருக்கு நமஸ்காரம். சோ சச்சிதானந்தத்துக்கு ஒரு வீடியோவே போட்டிருப்போம் நம்ம ஆல்ரெடி. அந்த உண்மைய அந்த இருப்பை எப்பயுமே அந்த பரபிரம்மம் அப்படிங்கிறது இருப்பு நிலை அப்படின்வாங்க, அது உனக்குள்ளேயே தான் இருக்கு. ஸோ அந்த இருப்பு நிலைய
அந்த உண்மையை நம்மளுடைய அந்த உண்மையான விழிப்புணர்வு, அந்த தூய்மையான அறிவுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய இந்த லாஜிக்கல் நாலேஜ் இதை வச்சு இல்லாம, நம்மளுடைய இந்த அறிவு இல்லாம அந்த தூய்மையான விழிப்புணர்வு நிலையான அந்த அறிவை வச்சு அந்த பேரின்பத்தை அடையிறது தான் அந்த சச்சிதானந்த நிலை. ஓகேங்களா? ஸோ அப்படி எந்நேரமும் சச்சிதானந்தத்திலே, அந்த பேரின்பத்திலே, அந்த பரமானந்தத்திலே நிலைத்து இருக்கக்கூடியவரும், எங்குமே நிறைஞ்சு இருக்கவரும், பரமாத்மாவுடைய சொரூபமாவே இருக்கக்கூடியவரும், அடுத்தது பிரகாசத்தோடைய ஆனந்தத்தோடைய வடிவாகவும் இருக்கக்கூடியவருமான ஸ்ரீ குருவிற்கு நமஸ்காரம்னு சொல்லிட்டு சிவபெருமான் சொல்றார். ஓகேங்களா? குரு அப்படிங்கிறவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்ப புக்கு முடிய போது, அதனால திரும்ப ஒரு டைம் ரீகால் பண்ற மாதிரி சிவபெருமான் பண்றாரு. ஆல்ரெடி நம்ம முதல் 2வது அத்தியாயங்கள் இது எல்லாத்தையுமே பார்த்திருப்போம். கடைசியா அகைன் ரீகால் பண்ணி முடிக்கிறாரு. ஸோ குரு அப்படிங்கிறவர் இப்பேற்பட்டவர், சச்சிதானந்த வடிவினர், நித்தியர், மங்களமானவர், ஸோ அறிவாளி, குற்றமற்றவர், தூயவர், சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு, சத்தியமானவர், நித்தியமானவர். அவர் பார்த்தீங்கன்னா புண்ணிய பாவம் இல்லாதவர், தத்துவம் அதத்துவம் இல்லாதவர், சகஜ சுவாபம் கொண்டவர், ஆணோ பெண்ணோ அழியோ கிடையாது, உருவம் இல்லாதவர், மாற்றம் இல்லாதவர், பிறப்பு இல்லாதவர், இறப்பு இல்லாதவர், புண்ணிய பாவம் இல்லாதவர். அவருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஜாதி, மதம், கோத்திரம் இது எல்லாமே கிடையாது. அவருக்குன்னு ஒரு கலர் கிடையாது. ஸோ அவருக்குன்னு சொல்லிட்டு முதல், முடிவு, இடை அப்படி சொல்லி எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி குருவோடைய அந்த பிரம்மாண்டத்தை திரும்பவும் நமக்கு ஒரு ரீகால் பண்ணி சிவபெருமான் கொண்டு போயிட்டு இந்த புக்கை முடிக்கிறார். ஓகேங்களா? ஸோ இப்போ 86th 85th வரைக்கும் முடிச்சிருக்கோம். இந்த புக்கு பார்த்தீங்கன்னா 109 வரைக்கும் தான் இருக்கு. அதனால ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் குரு எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறத இன்னொரு டைம் அப்படியே ரீகால் பண்ணிக்கிட்டு சிவபெருமான் வரார். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோவை இன்னைக்கு முடிச்சுக்கலாம். நாளைக்கு 86th ஸ்லோகம் பார்க்கலாம். ஓம் அமிர்தீஸ்வரி நமக. ஓம் நம சிவாய.